ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு டீச்சர் மோம் ஷார்ட்ஸ். பாதி சட்டி காலியான சிக்கன் கிரேவியை பார்க்கிங்களா? எஸ், சண்டே ஸ்பெஷல் தாங்க சிக்கன் கிரேவி. அது எப்படி பண்ணலாம் பார்ப்போமா? தவாவில் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக ரெட் சில்லி, தனியா, சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. கழுவுன இந்த சிக்கனில் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இந்த அரைச்ச மசாலா இதை போட்டுட்டு நம்மகிட்ட என்ன ஸ்டோர் பாட் மசாலாஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் இன்றைக்கி நான் சிக்கன் மசாலா, சிக்கன் 65 மசாலா, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, இந்த மசாலாஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு லெமன் ஜூஸ், உப்பு இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை 30 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. மேரினேட் ஆகிற இந்த கேப்பில் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். அதுக்கு நீங்கள் அனியன்ஸை நல்லா குட்டி குட்டியாக ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. டொமேட்டோஸை குட்டி குட்டியாக நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டேட்டோஸ் தேவைப்பட்டுச்சா அதுவும் நீங்கள் சாப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போமா? அடுப்பில் நல்ல ஒரு சட்டியை வச்சுட்டு நீங்கள் பிரியாணி இலை, அப்புறம் பச்சை மிளகா போட்டுட்டு சாப் பண்ண இந்த அனியன்ஸையும் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மூடி வச்சு வதக்குனீங்க அப்படின்னா நம்ம பிரியாணிக்கெல்லாம் வதங்குற அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌனாக இது வதங்கி ரெடி ஆயிடும். வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலாஸ் சேர்க்க போகிறோம். ஆல்ரெடி சிக்கனுக்கு மசாலாஸ் சேர்த்துருக்கோம், அதனால் இந்த கிரேவிக்கு மட்டும் தேவையான மசாலாஸ் நீங்கள் இதில் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஆஃப்கோர்ஸ் சிக்கன் 65 மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, தனியா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ண டொமேட்டோஸ், இதை நீங்கள் கிரேவியாகவும் அரைச்சிக்கிடலாம். டொமேட்டோஸை பியூரி மாதிரி அரைச்சிக்கிடலாம். அரைச்சிட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இதை மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளியில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஃபுல்லாக அதில் சேர்த்துக்கங்க. யூஸ்வலாக இந்த சட்டியில் 1 kg பண்ணுவோம், பட் இன்றைக்கி 1.5 kgs என் பையன் வாங்கிட்டு வந்துட்டேன். பிகாஸ் சிக்கன் சாப்ஸுங்கிறதுனால ஸோ சட்டியை மாற்ற வேண்டிய நிலமை ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த சட்டியை மாற்றினேன். பிகாஸ் இந்த சட்டி பிடிக்கலை. அப்புறம் நீங்கள் சிக்கன் எதில் மேரினேட் பண்ணிங்களோ அந்த தண்ணி, அப்புறம் மசாலா தண்ணி இது எல்லாத்தையும் ஊற்றி நல்லா நீங்கள் 15 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும். அதில் நீங்கள் கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் நெய், அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா அதையும் மேலே தூவி இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் சிம்லே வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு பார்ப்போமா? பாய்.